டாக்டர் ஜெயச்சந்திரன், ஃபிசியோதெரபிஸ்ட், சன் ஃபிசியோதெரபி கிளினிக், மதுரை. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம முழங்கால் வலிக்கான எக்ஸசைஸ்களை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம நாட்டில் இருக்க மிக மிக முக்கியமான பிரச்சனை முழங்கால் வலி. இப்போல்லாம் 30 வயசு 35 வயசுலேயே முழங்கால் வலி வந்துடுது. அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் வீட்டில் இருந்தபடியே முழங்கால் பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அப்படியா ஹாஸ்பிட்டல் போகாமல் வீட்டிலேயே வந்துட்டு முழங்கால் வலியை சரி பண்ணிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும். நீங்கள் ஆரம்ப நிலைமையில் இருந்தீங்க அப்படின்னா இதை ஈஸியாக சரி பண்ணிக்க முடியும். பிரச்சனைகள் பெருசாகும் பொழுது தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குரிய ஒரு 10 எக்ஸசைஸ்களை இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ முழங்கால் வலி, முழங்கால் தேய்மானம், முழங்காலில் இருக்கிற ஜவ்வுகளில் இருக்கிற பிரச்சனைகள், முழங்கால் மூட்டு முதல்ல எப்படி செயல்படுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இதுதான் முழங்கால் ஜாயிண்ட் அப்படின்னா, நீ ஜாயிண்ட் அப்படின்னா இப்போ இந்த மாதிரியான மூமெண்ட் மட்டும்தான் முழங்காலில் இருக்குது. இது இப்படியோ இப்படியோ, அதாவது இந்த சைடோ அசையாமல் இருக்கிறதுக்காக, அதாவது இந்த லிகமெண்ட்டோ இல்லை இந்த லிகமெண்ட்டோ இல்லை முழங்காலுக்கு உள்ளே இருக்கிற இந்த லிகமெண்ட்டோ கிழியும் பொழுது நம்ம ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறோம். ஆரம்ப நிலைமையில் முழங்காலில் இருக்க பிரச்சனைகளை இந்த எக்ஸசைஸ், நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிற எக்ஸசைஸ் மூலமாக நம்ம ஈஸியாக சரி பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ். நீயை சும்மா டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 ரிலாக்ஸ். திரும்ப டைட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 ரிலாக்ஸ். இது ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ். செகண்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நீ கீழே இந்த மாதிரி ஒரு பெட்ஷீட்டை சுற்றி வச்சுக்கலாம். இதை நீங்கள் வீட்டில் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம். இல்லைனா நாங்கள் கிளினிக்கில் வரும்பொழுது இந்த மாதிரியான போல்ஸ்டர்ஸ் வச்சு தான் நாங்கள் இதை செய்வோம். எப்படின்னா, காலை மடக்குங்க, 2 காலையும் மடக்குங்க. ஓகே, வச்சுருங்க. ஓகே, ரிலாக்ஸ். இப்போது காலை காலை இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த காலை தூக்குங்க. டைட் பண்ணிக்கோங்க. இந்த இடம் டைட் ஆகணும். இந்த முழங்காலுக்கு மேலே இருக்கிற இந்த குவாட்ரிசெப்ஸ் மசில் டைட் ஆகணும். 1 2 3 4 5 ரிலாக்ஸ். மறுபடியும் 1 2 3 4 5 ரிலாக்ஸ். இது செகண்ட் எக்ஸசைஸ். இதை இப்படியும் செய்யலாம். நீ கீழே பில்லோ வச்சுட்டு காலை அமுக்கும் பொழுது இந்த காலை இப்படி தூக்கும். 1 2 3 4 5 ரிலாக்ஸ். இது மாதிரி செய்யலாம். ஓகே, விட்டுருங்க. மூணாவது எக்ஸசைஸ். எந்திரிச்சு உட்காந்துக்குங்க, பண்ணிட்டுங்க. 1 2 3 4 5 ரிலாக்ஸ். இது மூணாவது எக்ஸசைஸ். ஓகேங்களா? முதல்ல ஒரு வாரம் 2 வாரத்துக்கு இந்த மாதிரி செய்கிறோம். அடுத்து இதே காலில் ஒரு வெயிட் கஃபை கட்டிட்டு நம்ம செய்யலாம். ஒரு 1 கிலோ 2 கிலோ வெயிட் கஃபை கட்டிட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஓகே, கால் 2 மேலே வச்சுருங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ். 2 காலையும் மடக்குங்க. ஓகே, இப்போது இடுப்பை தூக்குங்க. 1 2 3 4 5 ரிலாக்ஸ். திரும்ப 1 2 3 4 5 ரிலாக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ். ஒரு கால் இப்படியே இருக்கட்டும். ஒரு காலை மட்டும் இப்படி நீட்டிட்டு டைட் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 ரிலாக்ஸ். இந்த கால் அதே மாதிரி 1 2 3 4 5 ரிலாக்ஸ். ஓகே, மறுபடியும் 1 2 3 4 5 ரிலாக்ஸ். இந்த கால் 1 2 3 4 5 ரிலாக்ஸ். ஓகே, அடுத்தது டைட் பண்ணுங்கள். இப்படி டைட் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 ரிலாக்ஸ். மறுபடியும் 1 2 3 4 5 ரிலாக்ஸ். உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு தலகாணி எடுத்துகிட்டு 2 காலுக்கும் நடுவில் வச்சுட்டு 2 முழங்காலையும் டைட் பண்ணணும். 1 2 3 4 5 ரிலாக்ஸ். இந்த மாதிரி ஒரு 20 டைம்ஸ் பண்ணலாம். அடுத்தது பில்லவை இப்படி மடக்கிட்டு இப்படி வச்சு 1 2 3 4 5 ரிலாக்ஸ். 2 முழங்காலுக்கிலையும் இந்த மாதிரி தலகாணியை வச்சுட்டு பில்லோ வச்சுட்டு இதை இப்படி டைட் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 ரிலாக்ஸ். ஓகே, அடுத்த எக்ஸசைஸ். இதே பொசிஷனில் 2 முழங்காலையும் டைட் பண்ணிவிட்டு இடுப்பை தூக்கணும். 1 2 3 4 5 ரிலாக்ஸ். மறுபடியும் 1 2 3 4 5 ரிலாக்ஸ். ஓகே, அடுத்த எக்ஸசைஸ். ஒரு காலை மட்டும் ஸ்ட்ரைட்டாக தூக்கிட்டு 1 2 3 4 5 ரிலாக்ஸ். அதே மாதிரி இந்த காலை தூக்கி நீயை டைட் பண்ணிக்கிட்டு 1 2 3 4 5 ரிலாக்ஸ். இந்த காலை தூக்கிக்கிட்டு நீயை டைட் பண்ணிக்கிட்டு 1 2 3 4 5 ரிலாக்ஸ். இந்த காலை தூக்கிக்கிட்டு
நீயை டைட் பண்ணிக்கிட்டு 1 2 3 4 5 ரிலாக்ஸ். ஓகே, அடுத்த எக்ஸசைஸ். இப்போது காலை நேராக தூக்கணும். அதே இதை லேஸ் சைடில் வச்சுட்டு காலை தூக்கிட்டு 1 2 3 4 5 ரிலாக்ஸ். அதே மாதிரி 1 2 3 4 5 ரிலாக்ஸ். இந்த காலையும் அதே மாதிரி சைடில் முதல்ல நேராக வச்சு செஞ்சோம். இப்போது சைடில் வச்சு செய்கிறோம். காலை தூக்கணும், த சேம் டைம் நீயை டைட் பண்ணணும். 1 2 3 4 5 ரிலாக்ஸ். மறுபடியும் 1 2 3 4 5 ரிலாக்ஸ். ஓகே, அடுத்த எக்ஸசைஸ். ஒரு பக்கமாக திரும்பி படுங்க. திரும்பி படுத்துட்டு காலை அப்படி ஸ்ட்ரைட்டாக தூக்கணும். உடம்பு ஒரே நேர்கோடாக இருக்கணும். முன்னாடி பெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. தூக்கிட்டு நீயை டைட் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 ரிலாக்ஸ். மறுபடியும் செய்யுங்க. ரிலாக்ஸ். இந்த சைடும் அதே மாதிரி நீயை உடம்பு ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு காலை தூக்கிட்டு முழங்காலை டைட் பண்ணிக்கிட்டு 1 2 3 4 5 ரிலாக்ஸ். மறுபடியும் டைட் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 ரிலாக்ஸ். இப்போது இந்த எக்ஸசைஸ்லாம் நம்ம ஏன் செய்கிறோன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நமக்கு ப்ராப்ளம் வரவே கூடாது. அப்படியே ப்ராப்ளம் இப்போ தான் வர ஆரம்பிக்குதுன்னா இந்த எக்ஸசைஸ்களை நீங்கள் செஞ்சீங்கனாலே கண்டிப்பான முறையில் நீங்கள் இதுக்காக எந்த ஒரு மருந்து மாத்திரை எதுவும் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. சரி, இந்த எக்ஸசைஸ்களை நான் எவ்வளோ தடவை பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒவ்வொரு எக்ஸசைஸஸுமே நீங்கள் ஒரு 5 to 10 கவுண்டிங்ஸ் மட்டும் பண்ணுங்கள். ஒரு 1 வீக் கழித்து அந்த 10 to 20 வரைக்கும் பண்ணலாம். ரெகுலராகவே எல்லா எக்ஸசைஸஸுமே நீங்கள் 20 ரிப்பீட்டேஷன்ஸ் தாராளமாக பண்ணலாம். 5 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணணும். ஒவ்வொரு எக்ஸசைஸையும் ஸ்லோவாக பண்ணணும், ஸ்பீடாக பண்ணக்கூடாது. ஃபீல் பண்ணி பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு நீயை டைட் பண்ணி ஒரு காலை தூக்குறீங்க அப்படின்னா, நம்ம இப்போது இந்த எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது எந்த மசில் ஒர்க் ஆகுது, அதாவது எந்த தசை வந்து அதனால் பலன் அடையுது அப்படிங்கிறத நீங்கள் மென்டலாக ஃபீல் பண்ணி செஞ்சீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி முழங்கால் தேய்மானம் ஆரம்ப நிலைமையில் உள்ளவங்க, இல்லை ஒரு கிரேடு 2 கிரேடு 3 இருக்கிறவங்களும் கூட எங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து இந்த எக்ஸசைஸ்களை கண்டினியூ பண்ணினீங்கன்னா லைஃப் டைமுக்கு உங்களுக்கு முழங்காலுக்கு பெயின் வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் கேரண்டி. தேங்க்யூ.